ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது நெட்ஃப்ளிக்ஸ் அனிமே சீரீஸ் ஜுன்ஜி இட்டோ மேனியாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட நேம் வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஹிக்கிசூரி சிப்ளிங்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சிப்ளிங்ஸை தான் வந்து காட்டுவாங்க. இந்த ஹிக்கிசூரின்றவங்க தான் வந்து இந்த சிப்ளிங்ஸ்க்கு எல்லாமே எல்டர். இவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 2 தங்கச்சி 2 தம்பி இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து இவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. அவர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் வந்து குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலைல குட் மார்னிங் அதெல்லாம் சொல்லிட்டு அனுப்புவாங்களே, அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க எல்லா சிப்ளிங்ஸும். இவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. பார்த்தா வந்து இவர் வேலைக்கு போகாமல் ஒரு இடத்துல வந்து படுத்துட்ருக்காரு. படுத்துக்கிட்டே யோசிக்கிறார், பார் இவங்களுக்காக நான் வந்து வேலை செய்யணுமா அப்படின்னு. ஏன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால இவர் தான் வந்து வேலைக்கு போகிறாரு. அதனால இவர் படுத்துக்கிட்டே புலம்பிகிட்டே இருக்கார். ஆனாலும் இவரோட சின்ன சிப்ளிங்கை பார்த்துட்டு அவள் ரொம்ப க்யூட்டாக இருப்பா, அதனால் அவளுக்காக நான் வேலை பார்க்கணும், ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டு படுத்துட்ருக்காரு. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்குதா. பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா பேச்சு கொடுக்குறாரு இவர். அதுக்கு வந்து அவள் வந்து சொல்கிறா, இந்த இடத்துல வந்து நிறையா வந்து குழந்தைங்களாம் இறந்துருக்கு. அது வந்து ஒரு லேக், அங்கே வந்து நிறைய குழந்தைங்களாம் வந்து இறந்துருக்கா. அதனால் அதை வந்து இவ சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து இங்கே எடுத்துகிட்ருக்கேன், இந்த ஃபோனில் தான் தெரியுதான்னு, கேமராவில் தெரியுதா அப்படின்னு அவள் வந்து சொல்கிறாள். அப்போ வந்து கேட்குறான் அந்த பொண்ணு, இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்கள் சிரிக்கலையா அப்படின்னோடனே இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் ஏன் சிரிக்கணும், அப்படிலாம் இல்லை, எனக்கும் வந்து இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, என் வீடை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அப்படி தான் இருக்கும், வேணால் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்களா. அதனால் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இவளை வந்து அவர் வந்து கூப்பிட்டு போகிறார் இவர் வீட்டுக்கு. 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. ஏன்னா அவங்க வீடை பார்க்கும்போது உண்மையாலே பேய் வீடு மாதிரியே இருக்கா. அப்போ வந்து அவள் நடந்துக்கிட்டே சொல்கிறா, ஆமாம் இங்கே சுற்றி பார்த்தாலே தெரியுது, இங்கே ஏதோ ஸ்பிரிச்சுவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வந்து இவங்களை கூப்பிட்டு வரும்போது இவரோட தம்பி வந்து வராரு. வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படி சொல்லிவிட்டே பேசுகிறாரு, வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எங்கள் வீடை அப்படி இப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் வந்து இவங்களோட பேரண்ட்ஸோட கிரேவ் அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களா, அங்கே தான் வந்து சமாதி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அவனும் வந்து இந்த மாதிரி இதுதான் அவங்களது, இதுதான் இவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து காஃபி எதாவது குடிக்க வரீங்களா, டீ காஃபி ஏதாவது அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து ஃபோட்டோ எடுக்க தானே வந்தேன், எனக்கு வந்து போதும் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா வந்து இவங்க ஃபேமிலியாக வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன தம்பி பெரிய தம்பி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே சத்தம் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரா. அதனால் அண்ணனுக்கு கோவம் வருது. ஸோ இவர் வந்து கத்துறாரு, ஏன் நீ வந்து இப்படி சாப்பிட்ற, ஒழுங்காகவே சாப்பிட மாட்டியா அப்படின்னோடனே அவன் வந்து அப்படியே கேட்குறான், நான் எப்பயுமே அப்படி தானே சாப்பிடுவேன், ஏன் என்ன திட்டுறீங்க அப்படின்னு. இவனை வந்து திட்டுறதை பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து சின்ன பொண்ணு இருக்கா, அவள் வந்து அழ ஆரம்பிச்சார். அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக கத்தி அழுகுறாள். அதனால எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகுது அது ஒரு மாதிரி. அதனால் அண்ணன் வந்து இவளை எப்படியா சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற இவங்களோட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இவ வந்து அவங்க அம்மாவை பற்றி இன்றைக்கி பேசிட்டோம்ல, அதனால இவள் இப்போ அழுகுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மாற்றி மாற்றி இவளை யாராவது சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பையன் இருக்கான், அவனை வந்து சொல்கிறாங்க, நீ சமாதானப்படுத்துடா அப்படின்னு. அப்போ வந்து இவனும் வந்து போய் சமாதானப்படுத்தலான்னு போகிறான். ஆனால் வந்து இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா கையை வச்சு நகத்தை வச்சு மூஞ்சிலே கீறி விட்டுறா. அதனால இவன் மூஞ்சிலையும் வந்து நகத்தோட தழும்புலாம் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அவள் வீட்டிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, எல்லா ஃபோட்டோலையும் வந்து ஏதோ ஸ்பிரிச்சுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவள் பார்த்துட்ருக்கா. அவள் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன பையன், இவங்களில் இந்த சின்ன பொண்ணோட அண்ணா இருப்பான்ல, அவனோட பின்னாடி மட்டும் பெரிய ஏதோ ஒன்று தெரியுது பெருசாக பிளாக்கானாலும் இவன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ வந்து இவள் போய் பார்த்தா வந்து அந்த சிப்ளிங்கில் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, வாங்க பேசணும் அப்படின்னு. அதை பார்த்து இவள் பயந்துட்டு இதோ வரேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறா. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க, அதனால் இறந்தப்போ வந்து இன்னும் நாங்கள் வந்து ரிச்சுவல்ஸ்லாம் இன்னும் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து எவிடன்ஸாக அந்த மாதிரி விட்னஸாக நீங்கள் எங்களுக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இவ்வளோ யோசிச்சுட்டு சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறா, இந்த மாதிரி இந்த சடங்குக்காக போகிறா. அப்போ வந்து கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். அப்போ வந்து இது என் பாய் ஃப்ரெண்ட், இவங்களுக்கும் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பற்றி, அதனால் நாங்கள் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு
சொல்லிட்டு அந்த அண்ணனும் வந்து கூப்பிட்டு போயிடறாங்க. எல்லோரும் ஒன்றா வந்து இப்போ ரிச்சுவல்ஸ் நடக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அண்ணனோட தம்பி ஃபஸ்ட்டு தம்பி இருப்பான்ல, அவன் வந்து பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிடுறான். அவங்க அப்பா வந்து இவனோட உடம்புக்குள்ளே பொசஸ் ஆன மாதிரி அவன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறான்னா, அப்போ வந்து அண்ணங்காரன் வந்து பயப்படுறான். அப்பா நீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆமாம் நான் தான், நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, வேலைக்கெலாம் போகாமல் உன்னோட வந்து சிப்ளிங்ஸை வந்து ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க நம்பிடுறாங்க, இவங்க தான் எங்கள் அப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு அந்த சிப்ளிங்ஸோட வாயிலேருந்து ஏதோ வந்துருந்தா அப்பா வந்து வந்திருப்பார்ல பொசஸ் ஆன அந்த பையன்கிட்ட இருந்து ஏதோ வாயிலேருந்து வெளியே வருது. அதை வந்து பார்த்துட்டு எல்லோரும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து பேய் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு சாம்பிள் மட்டும் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லோரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கலைஞ்சிடுறாங்க. அங்கே வந்து போயிடுறாங்க எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா இந்த அண்ணனோட தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்குள்ளே தான் வந்து அப்பா வந்து வந்தார், அப்போ நான் தான் வந்து இந்த வீட்டுக்கு இனிமேல் தலைவன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால் இவங்க அண்ணன் வந்து என்ன வெளியே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காது, என்னடா அது இப்படி பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஃபோட்டோ எடுத்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்று கேட்கலான்னு போகிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும்ல இந்த மாதிரி சின்ன பையன் பின்னாடி தான் பெருசாக பேய் மாதிரிலாம் இருந்துச்சு ஃபோட்டோலன்னு. அப்போ வந்து இவங்க சாம்பிள் எடுத்து வந்ததுலலாம் பார்த்ததில்ல இது மாதிரி அவன் பொய் சொல்லியிருக்கான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் வந்து செம்ம டென்ஷன் ஆகி அந்த தம்பியை போட்டு அடிக்கிறான். நீ என்ன தைரியம் தான் எங்களே ஏமாத்துவ, அப்பா உங்களாம் வந்துட்டாரா, என்ன நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல போகிறேன் பாடுறா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்கான். அவனை வந்து பார்த்தா அவனுக்குள்ளே தான் வந்து பேயே இருக்குது போல். அதனால் அவன் லைட்டாக வாயை திறக்கிறான். வாயிலேருந்து என்னென்னமோ பெருசாக வந்து அது வந்து இவங்களை துரத்துற மாதிரி வருது. இவங்க எல்லாரும் பயந்துட்டு வந்து வெளியே வந்து போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி பெருசாக வந்துச்சு. அது வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களோட அப்பாவோட சமாதிக்குள்ளேயே வந்து போயிடுது. பார்த்தா எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது அமைதியாக வந்து அந்த இது வந்து அதுக்குள்ளே போயிடுது. பார்த்தா இந்த பையனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. எல்லோரும் பயத்தில் ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட்டாக ஸ்டோரி மாதிரி தான். ஒவ்வொரு எபிசோடும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும். சும்மா லைட்டாக ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஹாரராக வந்து தெரியும், அவ்வளோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், see you.